வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக சில்லி முட்டை கிரேவி செய்யலாம். இது நாம் செய்கிறதுக்கு முட்டையை வேக வச்சு வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். மஞ்சக்கரு உடையாமல் பார்த்துக்கணும். வெள்ளைக்கரு பீஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்கலாம். ஹோம்மேடு சில்லி சிக்கன் பவுடர் நான் கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். அதோட பேக்கெட்டில் இருக்கிறதும் நம்ம போட்டுக்கலாம். ரெண்டும் ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு பார்த்துக்கலாம். இது தண்ணி விட்டு லைட்டாக நம்ம குழச்சிக்கலாம் கெட்டியாக. வேறு எதுவுமே சைடில் தேவைப்படாது. உப்பு காரம் எல்லாமே அதிலே இருக்கும். நாம் இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து அது கூடயே பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டால் பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ மஞ்சக்கருவெலாம் லைட்டாக அதில் உருட்டி தனியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாமே பெரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் முட்டையில் ஒட்டுமா ஒட்டாதான்னு டவுட் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே ஒட்டிக்கும். சில்லி சிக்கன் எப்பயும் போடுற மாதிரியே இந்த பவுடர் இதில் நல்லா ஒட்டிக்கும். வேறு எதுவும் ஸ்பெஷலாக கலக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி நம்ம பரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நாம் இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சோம்னா நல்லா செட் ஆகிடும் கூலிங்காக இருக்கும்போது. இந்த கேப்பில் நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 நீட்டமாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு தக்காளி ஒரு 3 அதை நல்லா பீஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கலாம். எப்பயுமே பச்சை மிளகா காரம் சேர்க்கும்போது கீரி போட்டிங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாகிடும். இது மாதிரி முழுசாக போட்டிங்கன்னா மேட்சிங்காக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். சிக்கன் மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வாசனை போக வணக்கிக்கணும். இது கூட இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த 2 சாஸும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ செமையாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொதிக்க விட்டுறேன். கொதிக்க விட்டு இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரீசரில் இருக்கிற மேரினேட் பண்ணி வச்ச அந்த பீசஸ் எடுத்து ஒரு கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் இதை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சக்கருவை மெதுவாக ஸ்பூனில் எடுத்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று உடையாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் சூப்பராக வந்துடுங்க. எல்லா பக்கமும் வேகிறதுக்கு நம்ம மெதுவாக திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். வெந்தாச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற பீசஸும் நம்ம போட்டு வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
ரொம்ப ஈஸி தாங்க. பார்க்கும்போது தான் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஈஸி. சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா பீசஸும் நம்ம பொரித்து ரெடி பண்ணி வச்ச பின்னாடி நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச கிரேவியில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கொதிக்க விடணும். சிம்மில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபயர் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். எல்லா பீசஸும் உள்ளே போட்ட பின்னாடி ஃபஸ்ட் நம்ம வெள்ளைக்கரு தான் போட போகிறோம். அதை போட்டு பிரட்டி மசாலாவோட மிங்கிளான பின்னாடி லாஸ்ட்டாக நம்ம மஞ்சக்கருவை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிட்டா நமக்கு சில்லி முட்டை கிரேவி ரெடி. அப்பப்போ மெதுவாக கிளறி விட்டால் போதும். ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா குழஞ்சி போயிடும். மசாலா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம மஞ்சக்கரு லாஸ்ட்டாக போட போகிறோம். மஞ்சக்கரு ஃப்ரை பண்ண பீசஸை போட போகிறோம். போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் அது கூடயே வேக விடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட சில்லி முட்டை கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு பாருங்கள். உங்கள் கெஸ்ட் யாரும் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.